ஐயா ஐயா அம்மா, உங்களை பாக்கிறதுக்காக வந்தேம்மா. எனக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, நான் அனாதையா இருக்கிறேன். எனக்கு யாருமே ட்ரெஸ் எடுத்து தந்ததே கிடையாதுமா. நானு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, இந்த வருஷமாவது எனக்கு ஒரு புது ட்ரெஸ் கிடைக்கணும்னு நான் கேட்டேன். ஏசப்பா நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு இந்த அண்ணனும் இங்க நடத்துறவங்களும் எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. இங்க பாருங்க, நான் இப்படி இருக்கிறேன்னு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க அம்மா அப்பாவே நான் பார்த்ததே இல்லம்மா. ஆனாலும் ஏசப்பா உங்க கருணைனால எங்களுக்கு இது வாங்கி கொடுத்தாருமா. அம்மா அப்பா, உங்களை ஒரு வாட்டி நான் அம்மான்னு கூப்பிடவா அப்பான்னு கூப்பிடவா? எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை, எங்க அம்மா எல்லாம் என்னை தூக்கி முத்தம் கொடுக்கல, எனக்கு ஒரு முத்தம் கொடுங்கல. இந்த ட்ரெஸ்ல இது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா, உங்களை நினைச்சிருக்குமா. அம்மா உங்க நல்லா கூப்பிட்டுக்கிறேம்மா. அம்மா அம்மா அப்பா அப்பா. உன்னை விட்டுட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன். எனக்கு 3 பிள்ளையோட நீனு சேர்த்து 4 பிள்ளையா நீ இருக்கிறம்மா. உன்னை விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம்மா. எங்க பிள்ளையோட உன்னை நான் சேர்த்து நான் வச்சுக்கிறோம்மா. எங்களை மன்னிச்சிருக்கோம்ப்பா. நாங்க செய்ய மாட்டோம், அந்த தப்பனை நாங்க பண்ண மாட்டோம்ப்பா. எங்களை மன்னிச்சிருக்கோம்ப்பா. டேவிட், நான் இவ்வளவு நாளா அன்பு வச்சிருந்தேன். ஆனா இது மாதிரியான ஒரு அன்பை நான் என்னைக்கு நான் பார்த்தது இல்ல. இவ்வளவு நாளா அந்த அன்பை நான் என்னைக்கு நினைச்சு பார்க்காம விட்டுட்டேன். ஆனா எல்லா அன்போட சிறந்த அன்பு இந்த அன்பா தான் இருக்கு. நம்ம பெயர் கிறிஸ்தவங்களை மட்டும் என்னைக்கு இருந்துடக்கூடாதுன்னு, நம்மளோட செயல்கள் மூலமாகவும் நடவடிக்கை மூலமா தானே இயேசுவோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். நம்ம அடுத்தவங்களுக்கு இரக்கம் பாராட்டும் போது கடவுள் நமக்கு இரக்கம் பாராட்டுவானே. என்னைக்குமே நம்ம பெருமை உள்ளவர்களா நம்ம இருந்துடக்கூடாதுனே. அது கர்த்தருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லனே. நம்ம பெயர் கிறிஸ்தவங்களா இல்லாம நம்ம செயல்கள் மூலம் இயேசுவோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நம்ம நடந்துக்கணும்னே. இன்னையிலிருந்து என் சொத்து முழுவதும் இந்த அநாத ஆசிரமத்துக்கு தான் நான் செலவிட போகிறேன். 3 பிள்ளைங்களை விட இந்த எல்லா இருக்கிற இந்த ஹோம்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் எங்களோட பிள்ளைங்க தான். அன்பார்ந்தவர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாடகத்துல நீங்க பார்த்தது போல நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சாயந்தரம் முனிகண்ட அந்த சைட் பகுதியில கிறிஸ்துனா ஆதரவற்ற குழந்தைகள், கண்ணு தெரியாதவர்களுக்கு நாங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சாயந்தரம் போய் நாங்க லவ் ஃபீஸ்ட் மாதிரி கொடுத்து அவங்கள பார்த்துட்டு வரோம். இது போல இன்னைக்கு இதுதான் மேலான அன்பு, பாத்தீர்களா? அதனால நீங்க மத்தவங்களை யாரையும் குறைவா நம்ம சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற கை கால் வராதவங்களுக்கு பார்த்து நம்ம இறக்கப்படணும், சிரிக்க கூடாது. இதுதான் நம்மளுக்கு உண்மையான கிறிஸ்துமஸ். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார், நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். நமக்கு எதுக்காக வந்தார்? இயேசு உங்களுக்கு எனக்கு சமாதானம் கொடுக்க, நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக, நம்மளே நல்லா இருக்கிறதுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தரும்படி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு தாங்க நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த அன்பு. இதுதான் மேலான அன்பு. இந்த அன்புல நீங்க எல்லாரும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கும் ஆண்டவர் நீங்க ஜெபிங்க. இந்த மாதிரி ஜனங்களை நீங்க தாங்குங்க. ஆமா. அண்ணா ஜெபக்குழுமாய் ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.